நாடாளுமன்றத்திற்கு சென்ற பிரதமர் மோடியை வாசலுக்கே சென்று கைகுலுக்கி வரவேற்ற அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வாங் ஆயுதம் தாங்கிய வீரர்களின் அணிவகுப்புடன் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு. சிங்கப்பூர் அரசின் சிகப்பு கம்பள வரவேற்பை ஏற்ற பிரதமர் மோடி அந்நாட்டு நாடாளுமன்ற பார்வையாளர் குறியீட்டில் கருத்து பதிவு. சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்குடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. இருதரப்பு உறவுகள் மற்றும் தொழில் முதலீடுகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல். இந்தியா சிங்கப்பூர் இடையே செமிகண்டக்டர் சூழல் மண்டலத்தை உருவாக்குவதற்கான முக்கிய ஒப்பந்தம் பிரதமர் மோடி முன்னிலையில் கையெழுத்து. டிஜிட்டல் தொழில்நுட்பம், மருத்துவம், கல்வி, ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சிங்கப்பூர் இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் உடன்பாடு பரிமாற்றம். திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு. திருக்குறள் சிறப்பு, தமிழ் மொழியின் இலக்கிய வளம், கலாச்சார சிறப்புகள் குறித்து வெளிப்படுத்தும் வகையில் நிகழ்வுகள் நடத்தப்பட திட்டம். இந்தியா முழுவதும் 14,500 பள்ளிகளை கொண்டுவர மத்திய அரசு முயற்சி. சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஆசிரியர் தின நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டு தற்போது தமிழக அரசு மறுக்கிறது என்று ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் அரசுகளுக்கு கூடுதல் நிதி வழங்கப்படும் என்றும் உறுதி. விஜய் கட்சியின் மாநாட்டிற்கு அனுமதி கொடுப்பதில் தமிழக அரசுக்கு என்ன பிரச்சனை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. மாநாடு நடத்த உரிய முறையில் அனுமதி கேட்டால் அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் கருத்து. தமிழக வெற்றிக் கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கம் அல்ல என மதுரையில் அமைச்சர் ஏவவேலு பேட்டி. தமிழகத்தில் புதிய கட்சிகள் தொடங்குவது அவர்களின் ஜனநாயக உரிமை என்றும் கருத்து. தி கோட் படத்தினை குடும்பம் மற்றும் படக்குழுவினருடன் இணைந்து பார்த்த நடிகர் விஜய். படம் சிறப்பாக அமைந்ததற்காக இயக்குநர் வெங்கட் பிரபு மற்றும் யுவன் சங்கர் ராஜாவை வெகுவாக பாராட்டியுள்ளார். குன்னூரில் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த கரடியால் பரபரப்பு. உரிய நடவடிக்கை எடுக்க வனத்துறைக்கு குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை. தெலுங்கானாவில் போலீஸ் நடத்திய என்கவுண்டரில் 6 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல். இறந்தவர்களில் தெலுங்கானாவை சேர்ந்த மூத்த மாவோயிஸ்ட் தலைவரும் அடங்குவதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. ஒலி மாசு ஏற்படுவதை தடுக்க புதிய போக்குவரத்து நடைமுறை கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. முதற்கட்டமாக சென்னையிலும் படிப்படியாக மதுரை, கோவை, திருச்சி ஆகிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.